आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. புண்ணியோ துஷ்வப்பன நாசனஹா சொல்ற மாதிரி நித்தியம் துஸ்வப்பனங்களை போக்குபவன் பகவான். அந்த கெட்ட கனவுகள் வராம திருப்தியா தூங்கணும், ஆழ்நிலை உறக்கம் வேணும். இந்த மேலோட்டமா தூங்கி தூங்கித்தான் புத்துணர்ச்சியே வர்றதில்லை நமக்கு. நன்னா தூங்கினோம்னா நாலே மணி தூங்கினா கூட பளிச்சுன்னு எழுந்திருக்கலாம் காத்தால. இப்ப நம்ம 7 மணி தூங்கினாலும் ஒழுங்கா தூங்குறது இல்லை. எதேதோ தொல்லை, எதேதோ நனவு. அது இல்லாம இருக்கணும்னா தியாதா, தியானத்தோட அவருடைய சிந்தனையோட தூங்க போனோம்னால் துஸ்வப்பனங்கள் வராது, புத்துணர்ச்சி களைப்பத்தனையை நீங்கியே போய்விடும். சங்கீர்த்தித்தோ தியாதா பூஜிதாதிருத்தோபிவா பூஜிதா. பூஜை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமான ஒதுக்கி ஆகணும். அது இப்போ 1 மணி நேரம் பண்ணு, 2 மணி நேரம் பண்ணுலாம் தேடின்னு போக வேண்டாம். 2 புஷ்பம், வாழைப்பழமோ, வெத்தலை பாக்கு, ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம். அநேகமாக எல்லாரும் சமைக்கத்தான் போகிறோம். யாரும் இப்போ நம்ம சாப்பிடாத இருந்துட போகிறது இல்லை. அதுக்கு ஒரு பிரசாதம், அன்னம் சோறு, பாயசம், சூப்பம், பருப்பு. இந்த 3 தான் சொல்லப்படுது. அன்னம், பாயசம், சூப்பம். அன்னம்ங்கிறது அன்னம், அரிசி சோறு. பாயசம்ங்கிறது பாயசம். சாமி இது என்ன, இது பெருமாள் ரொம்ப விலை பெற்ற பெருமாளாக இருப்பீங்க சொல்லவர். நித்தியப்படியெல்லாம் பாயசம் பண்ணால் இதெல்லாம் ஆகுமானால் அதுக்கு நீங்கள் அப்படியே முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டு பண்ணலாம்னா சொல்லலை. இப்போ கடைசி பட்சம் ஏதோ இப்படி பாலை குத்தி 2 சர்க்கரையான பொண்ணை ஒரு ரவையான போடலாமோ இல்லையோ, போட்டால் அவருக்கு பிடிக்கிறது. இனிப்புன்னு அர்த்தத்துக்காக சொல்கிறா. இப்போ பாயசம்னு சொன்னால் ஏதோ ஒரு இனிப்பு, வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டாமா, அதனால் அவருக்கு ஒரு இனிப்பு. பருப்பு ரொம்பவே முக்கியம். குழந்தை பிராயத்திலேருந்து சாப்பிட்டது பருப்பு இல்லையோ. இந்த 3 முடியலையா, அன்னம், தயிர். கடைசி பட்சம் இந்த 2வது. சாமி நாங்களே தயிர் சாப்பிட்றதில்ல. தயிர்லாம் சாப்பிட்டா கொழுப்பு சக்தி கூடிப்படுமா, அதெல்லாம் பாயசம் சாப்பிட்டா சக்கரை கூடிப்படும்னா இதெல்லாம் உங்களுக்கு தானே கூடும், அவருக்கு கூடாதோ இல்லையோ. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுல இப்போ அவருக்கு தான் சமர்ப்பிங்கன்னு தவிர நம்ம சாப்பிடணும்னு சொல்லலை. சாமி அவருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டாமானால் வேணும். சர்க்கரை இல்லாத வாழ்க்கை அதை கொடுத்துருங்கோ, சர்க்கரை இருக்கிறவா பிரசாதத்தை மட்டும் எடுத்துங்கோ. நன்னா பருப்பு சாப்பிடலாமோ இல்லையோ, அதை எடுத்துக்கணும். அப்போ தினப்படி பூஜையின் போது புஷ்பம் சமர்ப்பித்தல், பழம் சமர்ப்பித்தல், அன்னம் பிரசாதம் சமர்ப்பித்தல், இது பண்ணா பெருமாள் ரொம்ப துஷ்டி ஏற்படுறதாம். அவர் நிறைய சந்தோஷப்படுறார். இது என்ன கட்டம் இப்போ கலியுகத்தில்? பழத்தை கொடுக்கலாமோ இல்லையோ. சாமி நம்ம ஊரை விட்டு ஊர் போகிறோம், அடிக்கடி பிரயாணம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற விக்கிரகத்துக்கு ஒன்றும் பூஜையெல்லாம் பண்ண முடியல, சமர்ப்பிக்க முடியலன்னா ஆகமத்தில் வழி சொல்லியிருக்கா. வீட்டில் பூஜைன்னாலே இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், அதுக்கு 2 வழி இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், அப்போ எப்படி பூஜை பண்ணுறது? எப்படி பெருமாளுக்கு ஆகாரம் படைக்கிறதுனால், ஒன்றும் இப்போ நித்தியம் நம்ம உறவுக்காரா யார் பூஜை பண்ணிட்டு இருக்காளோ அவள் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு போயிடலாம். அது ஒரு வழி. இப்போ அப்படின்னு அவள் ஒத்துக்கணும். நாங்களே பண்ணுறது இல்லைன்னா அங்கே கொண்டு வச்சுடாதீங்க, ஏன் நம்மளே தேவையில்லை. இப்போ அதை விட அவள் மோசம்னா கொண்டு போய் வைக்கக்கூடாது. அப்போ வைக்கிற இடத்துல அவள் கொஞ்சம் பார்த்துக்கணும், பரிவோட பார்த்துக்கணும். வீட்டில் பெருமான் கண்ணன் இருக்கார், ஆராதனை பண்ணுறேன்னா மற்ற எல்லாத்த விட பரிவு முக்கியம். தண்ணீர் எடுத்தேன், தடால்னு தலையில் கொட்டினேன். தூபத்தை எடுத்தேன், அவர் தலையிலேயே தணலை போட்டுட்டேன். தீபத்தை காட்டேன்னுட்டு கிட்டக்க போய் எங்கேயான முகத்தில் பிடிச்சுன்னுட்டு போன்னு கிட்ட காட்டினேன். இதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு தீப ஆரத்தி காட்டுறோன்னா 1 அடி தள்ளி இருக்கணும். ஒரு குழந்தைய அந்த கிட்ட கொண்டு போகுமா? எவ்வளவு ஜாகிரதையாக குளிப்பாட்டுறோம், எவ்வளவு பார்த்து பார்த்து அதுக்கு தூபம் தீபமெல்லாம் காட்டுறோம். சோறு ஊட்டும் போது ஆன்னு திறந்து மொத்தமாக எடுத்து வாயிலையா போடுறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடுப்பில் ஆகிண்டே இருக்கும். அந்த கொதிக்கிற சாதத்தை நேர கொண்டு போய் பெருமாளுக்கு முன்னாடி நைவேத்தியத்துக்கு வைப்பா. கேட்டா அக்னியை படைச்சவர் அவர் தானேன்னுவா. வாஸ்தவம், யாரும் மறுக்கல, அக்னியை படைச்சவர் அவர் தான். அதுக்குன்னு நெருப்பா சுட்டின்னு இருக்கிற பிரசாதத்தை கொண்டு போய் அங்கே வைக்கணும். இப்போ கூடாது. பார்த்து நம்ம பதம் பார்த்து தொட்டு ஒழுங்கா இருக்கா, சாப்பிட்ற சூட்டில் இருக்கா. இன்னும் சில பெரியவர்கள் ரொம்ப பக்தர்கள் குழம்பு சாதம் பிசிவா, அதில் துளி காய்கறி எடுத்து வைப்பா. கூட்டாக இருந்தால் அதில் தொட்டுப்பா.
சாமி நான் ஒரு வாயும் தொட்டுன்னு தானே சாப்பிட்றேன், அப்போ எதுக்கு கூட்டு தனி பாத்திரம் பாயசம் தனி பாத்திரம்னு வச்சுட்டு என்ன பெருமாளா கலந்து போறான்னா? அதனால நான் கலந்து வைக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு பக்தி இருக்கிறவாள்லாம் இருக்கா. நான் கலந்து தான் சுவாமி அவர் கொடுப்பேன். அவர் சின்ன கண்ணன், நான் வச்சுருக்கிறது தவழ்ந்த கண்ணன். அவருக்கு போய் இந்த மாதிரிலாம் பிரசாதம் வச்சா அவருக்கு சாப்பிட தெரியாது. அதனால கொஞ்சம் நெய் குத்தி புனர்பாக்கம்னு ஒரு பிரசாதம் உண்டு தெரியுமா? இந்த வயத்த வலி இப்போ கஷ்டப்படுறவாள்லாம் ஒரு தரம் சோறு சமைச்சு சாப்பிட மாட்டா, ரெண்டாம் தரம் குழைய வடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ? அப்படி வடிச்சா ரொம்ப நன்னா இருக்கும். அதை போல வடிச்சு நான் இப்போ குளிர் காலம்லாம் வந்ததுன்னா வெந்நீர்ல தான் குளிப்பாட்டுவா பெருமாள். குளிர் மாசம் வந்திருக்கே பண்ண வேண்டாமாண்ணா? அப்ப அவ புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த பெருமானை வீட்டில் இருக்கும் ஒரு பொம்மையாக கருதாமல் நம்ம வீட்டோட இருக்கிற உயிரோட இருக்கக்கூடிய கடவுளாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலியுகத்துல இந்த பார்வை வருவது ரொம்ப முக்கியம். நம்மோட ஒருத்தர் இருக்கார், அவர் எதுவும் வெறும் விக்கிரகத்துல இல்லை இப்போ, ஏன்னா நிஜத்துல நடந்திருக்கார் பெருமாள். இதுக்கு முன் யுகத்துல அவர் நிஜமாவே ஒலாத்திருக்கார், அதுக்கு முன் யுகத்துல நடந்து காமிச்சிருக்கார். நம்ம யுகத்துல நடக்க மாட்டேங்கிறார், ஆனா கடவுள் ரூபத்துல விக்கிரக ரூபத்துல நம்ம வீட்டுல இருக்கார். அந்த விக்கிரகத்தை உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள் நம்மோட இருக்கார் என்று நினைக்கணும். அதனாலதான் அந்த உள்ளு பக்கம் போறச்சவே சத்தம் போடக்கூடாது, அங்க பந்தடிச்சுன்னு இந்தடிச்சுன்னு இதெல்லாம் குழந்தைகள்லாம் விளையாட விடக்கூடாது, விழுப்புத்து போட அந்த போகக்கூடாது. ஓஹோன்னு சத்தம் எல்லாம் அந்த உள்ளு. சாமி அவர் தூங்கிட்டு இருக்கார், பெருமாள் தூங்கி எடுத்து அங்க போய் தொந்தரவு பண்ணாதீங்க. இதை எந்த வீட்லயா நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம பாட்டி தூங்கி போயிட்டா, தாத்தா தூங்கி போயிட்டா, பேரன் தூங்கி போயிட்டா தொந்தரவு பண்ணாதீங்க, இதை சொல்லியிருக்கமே தவிர ராத்திரி ஆயிடுத்து பெருமாள் தூங்கி எடுத்து இனிமேல் சத்தம் போடாதீங்க பேசாம இருங்கோன்னு பேசுறது இல்லையோ? பேசினால் இந்த கண்ணோட்டம் வந்தா அப்ப கலியுகத்துல கவலைப்படாம வாழலாம் அர்த்தம். இந்த கண்ணோட்டம் வரணுமே, வருவதற்கு ஒன்றும் பெரிய கட்டம் இல்லையே. இப்போ நம்ம கூட தாத்தா இருந்தா பாத்துக்க மாட்டோமா? அதை போல அந்த பெருமாள் இருக்கா. அவர் தாத்தா இல்லை, பேரன். ஏன்னா அவர் இன்னைக்கு தாத்தாவானார். கண்ணன் எப்பவுமே பேரனாத்தான் இருந்திருக்காரே தவிர அவருக்கு வயசானா யாரும் ஒத்துக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். கண்ணன்னு சொன்னாலே எப்போ அந்த அந்த சின்ன குழந்தையா அப்படியே சுத்தி போயிட்டு இருக்க கண்ணனை தான் யாருக்கும் பிடிக்கிறதே தவிர ஒரு குழந்தைக்கு பேரே தெரியல. வாசல்ல ஒரு குழந்தை போகும், இப்போ போன உடனே என்ன சொல்லி கூப்பிடுவோம்? ஒரு குழந்தைக்கு பேர் தெரியலன்னு வச்சுங்க, அதை கூப்பிடணும், கண்ணா ஓடிவா. உடனே அதை பார்த்து வராக பெருமானே ஓடிவா, நரசிங்கனே ஓடிவாலாம் ஒத்துருமே சொல்றது. இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் தெரியாதுன்னா கண்ணா ஓடிவா இப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். அப்ப அதுல இருந்து நம்ம இல்லத்துல இருக்கிற நம்ம குழந்தையோட குழந்தையாத்தானே அவரை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு பரிவோட செய்வோமோ அந்த பரிவை அவரிடத்துல காட்ட ஆரம்பிச்சுட்டா அவர் ரொம்ப திருப்தி பட்டு விடுறார். அது போரும், வாழைப்பழம் கொடுத்தியா, பிரசாதம் கொடுத்தியா. அதனால ஒரு வழி நமக்கு தெரிஞ்சவா வீட்டிலே எழுந்துருளை பண்ணிட்டு போய்டுறது, அவ வச்சு அவளை பார்த்துக்க சொல்லலாம். அதுவும் முடியலன்னு வச்சுங்க, சாமி நாங்கெல்லாம் தேடி பார்த்தோம், ஒருத்தரும் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கேயானு கொண்டு போய் வச்சுட்டு அவ ஒழுங்கா பார்த்துக்கலன்னா அதை விட அவர் இல்லாத இருக்கிறதே தேவையில்ல. ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போறோமோ இல்லையோ, அந்த ஊர்ல சாப்பிடுவோமா இல்லையா? எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சாப்பிட்றது நிற்கவே போறது இல்லையே, நின்னாலும் அவர் சாப்பிட்றதுன்னு நிற்க போறது. நாம சாப்பிட்றது எங்க போனாலும் சாப்பிடத்தான் போறோம். அங்க போய் சமைக்க போறோம், அங்க எப்படி பிரசாதம் பண்ணியிருக்கா என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு 150 மைல் 1500 மைல் தள்ளி போயிருந்தா கூட அந்த பிரசாதத்தை அங்க இருக்கிற மேடையில வைத்து மானசமா ஆராதனம் பண்ணலாம். நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கு அது அங்கதான் முன்னாடி வைக்கணுங்கிற தேவையில்லை, ஒத்துக்கிறது. தர்மசாஸ்திரத்தில் நீ எங்க போயிருக்கியோ அங்க பிரசாதத்தை வச்சு அங்கேயே கண்களை மூடிண்டு அதே முத்திரையோட நான் சாப்பிடணும்னு காட்டு, அங்கிருந்தே நான் சாப்பிட்றேங்கிறார் பெருமாள். அதனால எங்க இருந்தாலும் பண்ணலாம். இதை சொன்னேங்கிறதுக்காக நாள்லேருந்து விட்டுட்டு போக ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்காக நான் சொல்லலை, இப்போ வீட்டில் இருந்து தான் பண்ண வேண்டும். ஒரு வேளை நிர்பந்தம் இருக்க முடியலன்னு வச்சுப்போம், மறந்து போயிடப்படாதுங்கிறதுக்காக இது சொல்றது. ஏதோ ஒரு வீட்டுக்கு போனோம், நல்ல வேலை 10 நாள் உதகமண்டலத்துல குழு வசதியோடு இருக்கலாம்னு வந்திருக்கும். என்ன வசதின்னு அவர் சொல்றாருன்னா, நித்தியம் இந்த பெருமாளுக்கு பண்ணி பண்ணி போரும் தொந்தரவா இருந்தது, ஒரு 10 நாள் எல்லாரையும் விட்டேன். எல்லாரையும் விடலாம். நம்ம பிள்ளை தொந்தரவு, பொண்ணு தொந்தரவு, உறவுக்காரா தொந்தரவு, கடன்காரா தொந்தரவு எல்லாத்தையும் விட்டுட்டேன் சுவாமி. விட்டுட்டு உதகமண்டலத்தில் வந்திருக்கேன்னால் சுவாமி பெருமாள் என்ன பண்ணீர்? எல்லாரையும் விட்டுட்டு வந்தீர். வாஸ்தவம் அவர் என்ன பண்ணிருனா, தொந்தரவு தாங்கலை, அவரையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா அப்படி செய்யாதே, அவரை கூடத்தான் கூட்டின்னு வந்தாகணும். ஏன்னா மற்ற பேர் தொந்தரவு, அவர் தொந்தரவே இல்லை, அவரை விட முடியாது. அப்படியே விட்டுட்டு போனாலும் இந்த யுகத்துக்குன்னு இருக்கிறது, நினைவை விட்டுடக்கூடாது, சங்கீர்த்தனத்தை விட்டுடக்கூடாது, சமர்ப்பித்தலை விட்டுடக்கூடாது. நாம என்ன பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமோ நைவேத்தியத்தை விடாதே, தியானிக்கிறத விடாதே, சங்கீர்த்தனத்தை விடாதே. இது எங்க போனாலும் இந்த 3 பண்ணிண்டே இரு. இதுதான் கலியுகத்துக்கு தர்மம்னு இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டார். அப்ப ஸ்ருதா சங்கீர்த்திதா தியாதா பூஜிதாதிருத்தோபிவா நிருணாம் துனோதி பகவான் ஹிருத்ஸ்தா ஜன்மாயுதா சுபம். நம்ம உள்ளத்திலேயே இருக்கிற பெருமாள் எத்தனை அசுபங்கள் அமங்கலங்கள் இருக்கோ அந்த கலியை எல்லாத்தையும் போக்கி விடுகிறார்.
இப்ப கடைசியா நம்ம பார்க்க வேண்டியதுக்கு வருது. கலேர் தோஷநிதே ராஜன் அஸ்திஹேதோ மகான் குண. கலி எத்தனையோ தாழ்ந்த பண்புகளோடு இருந்தாலும் ஒரு உயர்ந்த விஷயம் கலியில இருக்கு கேள். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம் விரஜேத். கிருஷ்ணஸ்ய கீர்த்தனாதேவ, கண்ணனை சங்கீர்த்தனம் பண்ணுவதாலேயே முக்தி அடைந்து விடலாம். அவனை பத்தி நிறைய பாடினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப மயங்கிறவர். ஸ்தோத்திரத்துக்கு மயங்கக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையோ. நம்ம யாரான ஸ்தோத்திரம் பண்ணா ஒரு ஸ்தோத்திரத்துக்கு மயங்கிறவர், நன்னா புகழ் பாடினா என்ன வேணா கொடுப்பார். இது உண்மை யார்கிட்ட தெரியுமோ? கண்ணன்ட்ட தாங்கிறாருங்க. நம்ம என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அப்படியே மயங்கி வரோம். என்னமா ஸ்தோத்திரம் பண்றான், என்னமா அவன் பாபத்தெல்லாம் போக்கிடும். ஸ்தோத்திரத்துக்கு மயங்கலாமான்னால் நாம தான் ஸ்தோத்திரத்துக்கு மயங்கக்கூடாது. பகவான் நன்னா ஸ்தோத்திரத்துக்கு மயங்குவார். ஏன்னா அவர் ஒத்தருக்கு தான் ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கிற தகுதி. நம்ம வேற யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலும் பொய் சொல்றோம்னு அர்த்தம். இப்போ யாரையானு கொண்டாடுறோம்னாலே அது உண்மையா இருக்கு போறதா? ஒருத்தர் போர்னா என்னன்னே தெரியாது, துளி கூட தோல்ல வலிமையே இல்லை, அவனை பார்த்து நான் கொண்டாடினேன். என்ன புலி போல சண்டை போடுறார், விக்ரமாதித்யனை போல சண்டை போடுறார், ராஜராஜ சோழனை போல இதெல்லாம் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கீர்னா இவரை பத்தி தான். இவரா? இவருக்கு சத்தம் கேட்டா ஜன்னலை சாத்தின்னு வீட்டுக்குள்ள போடுவார். இவரை பத்தி நீ ஓஹோன்னு சொல்றீங்கன்னா சொன்னா 4 காசு தரேன்னு சொல்லியிருக்கார். பாரிலோர் பச்சையை பச்சை பசும்பை பேசி திரிவர் ஆழ்வார் வெய்யறார். இதை போல நரஸ்தோத்திரம் பண்ணாதே. வாயை கொடுத்தது பகவான், அப்ப ஸ்தோத்திரம் அவரை பண்ணு. எதுக்கு யாராரோ எச்சில் வாய் ஆக்கிக்கிறோம் வாயை போய்? இவர்களுக்கெல்லாம் அதுக்கு தகுதியே கிடையாது. ஸ்தோத்திரத்தை பெத்துக்க தகுதி கடவுளுக்கு உண்டுன்னா அவரை மட்டும் பண்ணு. என்ன வேணுமோ அவர் கொடுக்க போறார். சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும்? சோறு கிடைக்க போறது, துணி கிடைக்க போறதுன்னு கண்ட பேரை பாடாதே. அதெல்லாம் கண்ணனே உனக்கு கொடுப்பார். சகல பலங்களையும் உனக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கார். அவரையே ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் ஸ்தோத்திரத்துக்கு மயங்குறார். அவருக்கு என்ன திருப்தின்னா, நான் நாக்கு கொடுத்ததே நாமங்களை பாடிவிட்டான். அப்ப நாக்கோட பயன் பெற்றுட்டான். அவனுக்கு புத்தி கொடுத்ததே என்ன சிந்திச்சுட்டான். அப்ப புத்திக்கு பயன் கிடைச்சுடுத்து. அவனுக்கு கைகால்களை கொடுத்ததே என்ன குறித்து புஷ்பார்ச்சனம் பண்ணிவிட்டான். போரும். அப்ப நிறைய பாபம் இருக்கே. தள்ளுபடி பண்ண மாட்டாரா? ரொம்ப பெரியவர் மனசு ஒரு சிரிப்பு சிரிச்சா தள்ளுபடி பண்ண மாட்டாளா? அது கலியுகத்தின் சிறப்பு. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம்பிரஜேத். கிருத்தேய தியாயதோ விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சர்யாயாம் கலௌ தத் ஹரி கீர்த்தனாத். முதல் யுகம், 2ஆம் யுகம், 3ஆம் யுகம், கடைசி 4வது யுகம் ஹரி கீர்த்தனாத். ஹரிய பத்தி கீர்த்தனம் பண்றதுனாலதான் இந்த யுகத்தின் சிறப்பு. அதுவே கலியுகத்தினுடைய தர்மம். நாமங்களை நன்னா பாடு. ஏன் பாடணும்? அதை பத்தி பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு சுவாமி நாம சங்கீர்த்தனை ஏத்தத்தை சொல்றார். அவர் கிருஷ்ணனே மறுபடியும் பிறந்தவர். ஏன்னா கண்ணனை கீதையில சொன்னார், சததம் கீர்த்தயந்தா யதந்தச்ச திருடவிரதாக நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்தியயுக்தாக உபாசத்தே. என்னை எப்பவும் கூடவே இருக்கணும்னு விருப்பப்படுபவன் உபாசிக்கிறான். என்ன சொல்லி? சததம் கீர்த்தயந்தா, எப்போதும் என் நாமங்களை சொல்லி சொல்லி பாடிண்டே இருக்கான். நாவில்லை நாமங்கள் செப்ப நின்ன வந்திக்க நெஞ்சில்லை. நன்ன நெஞ்சு இருக்கு, நாக்கு இருக்கு, அவன் நாமங்களை சொல்ல வேண்டும். அவன் இல்லாத இடத்துல கூட அவன் நாமங்கள் இருக்கும். அவரே இல்லைன்னாலும் நாமங்கள் ஆபத்துல ரட்சிச்சிருக்க. ஒரு வேடிக்கையான கதை பாருங்க. கோகுலம் பிருந்தாவனத்துக்கு போறோமோ இல்லையோ, அங்க சீர்காட்னு ஒரு இடம் இருக்கு. மதுரா பட்டணத்திலேருந்து தில்லி போற மார்க்கம் ஒரு 10 மைல் தள்ளினா சீர்காட். ஒரு ஆச்சரியமான இடம். யமுனை ஓடின்னு இருக்கும். கரையில ஒரு மரம் இருக்கு. அங்கதான் கோபிகைகள்லாம் தங்க புடவையை கழட்டி வச்சுட்டு பாவாடையை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனான். எப்ப இவா இறங்குவான்னு பார்த்துன்னு கண்ணன் வந்தார். வந்தவர் அந்த மொத்த பாவாடை துணிமணிலாம் சுருட்டின்றார். சுருட்டிண்டு ஒரு குருந்த மரத்துக்கு மேலே ஏறி போய் உட்காண்டார். அதனுடைய கிளையில 4 தொங்க விட்டார். தன் தோல்ல 4 தொங்க விட்டுண்டார். இடுப்புல 4 கட்டிண்டார். தலையில தலப்பாகையாட்ட 4 கட்டிண்டார். இவெல்லாம் குளிக்கிற வரைக்கும் அதை பார்க்கவே இல்லை. குளிச்சு முழிச்சுட்டு வெளியில வந்து துணியை தொடலான்னா துணியை காணும். ஓ, எப்படி வருது, ஒரே வெட்கமா இருக்கே அப்படின்னு நினைச்சு நிமிந்து பார்த்தா கண்ணன் மொத்தத்தையும் சுத்தின்னு இருக்கார். அப்பவத்தி கேட்டா, கொடு, எங்கள் ஆடையை கொடு. கண்ணன் திரும்ப சொன்னார், கண்டிப்பா தரேன். என்கிட்ட முதல்ல கையை கூப்பி சரணாதி பண்ணுங்க, பண்ணா தரேன்னார். கையை மேல தூக்கிறதுக்கு அவ எல்லாரும் இப்படி வச்சுட்டு இருக்கா. அதனால கையை மேல தூக்கிறதுக்கு வெட்கம். எப்படி தூக்குறதுன்னு தெரியல. ஒத்தி சொன்னா, ஒரு கையை ஒத்தி கொடுப்போம், இன்னொரு கையை இன்னொத்தி கொடுக்கட்டும். ஒரு கையால் அவாவா மானத்தை மறைச்சிப்போம். இந்த கையை ஒத்தி அந்த கையை ஒத்தின்னு கூப்புவோம். இதே மாதிரி அந்த யமுனை முழுக்க பண்ணா கண்ணன் அவ பண்ற வரைக்கும் பார்த்துனுட்டு, தர்மசாஸ்திரத்தில் ஒரு கையால் கும்பிட்டால் அந்த கையை வெட்டிடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் இப்ப ஒரு கையால கும்பிட்டுருக்கு. என்ன பண்ணலாம்னால், அப்புறம்தான் வெட்கத்தை மறந்து 2 கையாலும் தோழியும் நானும் தொழுதோம், தோழியும் நானும் சேர்த்து தொழுதோம். அதுக்கப்புறம் 2 கையாலும் தொழுத்துட்டு கண்ணன் திருப்பி கேட்கிறேன், என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டியானா தேவையில்லைன்னார். இத்தனை நாளா இந்த பாவாடையை நீங்க கட்டிண்டீங்களா? நன்னாவே இல்லை.
இப்ப நான் கட்டின்னு இருக்கேன் என்னமா இருக்கு பத்தியில, உங்களை விட எனக்கு நன்னா இருக்குன்னா வாஸ்தவம் கண்ணா உனக்கு தான் நன்னா இருக்கு, பின்ன திருப்பி கேட்கறீங்களே நான். அது நான் நீ கட்டின்னு இருக்கிறது கேட்கல, இந்த மரத்தோட கிளையில 4 தொங்க விட்டு இருக்க பார், அதை கொடுத்தியானா நாங்க சுத்தின்னு வந்துருவோம்னா. இல்லையே நீங்க 10 பேர் இருக்கீங்க, இது 4 தானே இருக்குன்னா. ஆமா நாங்க 10 பேர் 4 சுத்தின்னு வரோம், ஏதோ 4 நாளை கொடுத்தியானா 4 பேரை சுத்தின்னு வருவோம்னு வாங்கிட்டா சுத்தினுட்டா. இதை பத்தி பெரியவாச்சான்ல சொல்றார். அப்ப கண்ணன் நம்ம பக்கத்துல இருந்தா ஆடை பறிபோடும், தெளிவா இருக்கு. இப்போ அவர் இருந்தாலே ஆடை போடும். அதை விட எதுக்கு ஏற்றம் தெரியுமோ? கிருஷ்ண நாமம், கோவிந்த நாமம். கோவிந்த நாமம் பக்கத்தில் இருந்தா என்ன ஆகும்? இல்லாத ஆடை கிடைக்கும். எங்கே கண்டோம்? திரௌபதி கதையில் கண்டோம். திரௌபதிக்கு கண்ணன் பக்கத்தில் இல்லவே இல்லையே. திரௌபதிக்கு துச்சாசனன் தான் பக்கத்துல இருந்தார். அவர் இருக்கிறச்சே திரௌபதி என்ன கூப்பிட்டா? துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம். நான் இப்ப சரணாஜி பண்றேன், ஏ துவாரகா நிலையனே உடனே எனக்கு புடவை சுரப்பாய். கிடு 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 கிடுன்னு புடவை வந்ததே. அந்த சுவாமி கேட்கிறார், கண்ணன் இருந்தா இருக்கிற புடவை போயிடுறது, கண்ணனுடைய நாமத்தை சொன்னா இல்லாத புடவை கிடைக்கிறது, எது தேவலேன்னு பார்த்துங்கன்னு. அதனால கண்ணன் பக்கத்துல இருக்கிறத விட கோவிந்த நாமமே தேவலேன்னா. 3 எழுத்துடைய பேரால் கத்திர வந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான். இது கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே அவன் திருநாமம். நல்ல கெட்டி பொன், சொக்கத்தங்கம் இருக்கும் இல்லையோ, அதை போல பெருமாள். சொக்கத்தங்கத்தை வச்சு ஆபரணம் பண்ண முடியாது, பணிப்பொன்னை வச்சுன்னா செய்ய முடியும். சொக்கத்தங்கத்தை போல கண்ணனா, பணிப்பொன்னை போல நாமமா. அவனுடைய நாமம் தான் சுவாமி உபயோகப்படும். நமக்கு ஆபரணம் பண்ணிக்கணும்னா 22 இருந்தா தான் உண்டு, 24 இருந்தா பொட்டியில வச்சுதான் போட்டலாம், அவர் உபயோகப்படுத்த முடியாது. அப்ப ஆபரண தங்கத்தை போல அவன் திருநாமம். அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். பகவான் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இது பக்கத்தில் இருந்து நமக்கு உதவும். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாம வைபவமிரே. அதோட இல்லை, நாஸ்திகனா இருந்தா கூட நாமத்தை ஒத்துப்பான். ஆஸ்திகன் தான் கடவுளை ஒத்துப்பான். ஆனா கடவுளுடைய நாமத்தை நாஸ்திகனை ஒத்துண்டாகணும். ஏனெனில் விஷவு பாடுறதுக்காகவான்னு நாமம் வேணும் இல்லையோ. இப்ப கண்ணன் திருடன், கண்ணன் பொய் சொல்றவன், கண்ணனை நம்பாதீங்கோ, கடவுளை நம்புபவன் முட்டாள், கண்ணனை நம்புபவன் முட்டாள் இப்படின்னு சொல்லணும்னாலும் அந்த பேரை சொல்லி ஆகணும் இல்லையோ. அப்ப கடவுளை ஒத்துக்கவே மாட்டான். கண்ணன் இல்லை, ஆனா கிருஷ்ண நாமம் உண்டு. கண்ணன் திருடன், கண்ணன் பொய்யன், கண்ணன் 16,108 பேர் கல்யாணம் பண்ணார், நம்பவே நம்பாதீங்கோ இப்படின்னு சொல்றதுக்கு கண்ணன் வேண்டிருக்கு. ஆனா கண்ணன்கிறவரை ஒத்துக்கலைன்னால் அப்ப நாஸ்திகனா இருந்தா கூட நாமத்தை ஏத்துப்பார். அதோட இல்ல, இன்னைக்கு பல பேரு நாஸ்திக வாதம் மேடையில பேசுவார். ஆனா அந்த சுவாமி 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அவர் இன்னைக்கு இருந்தவர் இல்ல, 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. அவன் நாஸ்திகனாகவே இருந்தா கூட வியாதி பரிகாரார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்தை செய்யா நிற்பர். மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு சர்வரும் அதிகாரிகள். நாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்கு வியாதியா, தீராத நோய், ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் நாமங்களை சொல்லு, சாஸ்திரநாம பாராயணவை சரியா படுத்தினா, யாரு நாஸ்திக மேடையில முழங்கின்னு இருந்தாரோ அவர் வீட்டு உள்ள போய் பார்த்தியானா ஒரு மண்டலம் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் நடந்துட்டு இருக்குன்னு எழுதினாரோ. இன்னைக்கு இல்லை, 700 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே இதான் கதை போல் இருக்கு. அப்ப உள்ள போய் பார்த்தா நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, வெளியில பார்த்தா கடவுளே கிடையாதுன்றான். ஏன் நான் கடவுள் தானே இல்லைன்னு, நாமங்கள் இல்லைன்னு சொல்லலையோ இல்லையோ, அவர் நாமத்தை ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு அவளுக்கு திருப்தி ஏற்பட்டது. மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால். இப்போ ஒருத்தனுக்கு அம்மாவை கண்டா பிடிக்கல, கிட்ட போய் பலார்னு அரைஞ்சான், செஞ்சிருக்க கூடாது, மகாதோஷம். ஆனா அரைஞ்சவனுக்கு கை வலிச்சுது. கை வலிச்சோன்னே அம்மா கை வலிக்கிறதுனாலும் அம்மா கிட்ட வந்து கேட்டா, என்ன அடிக்கிற, என் பேரை சொல்றியன்னா, உன்னைத்தான் பிடிக்கல, உன் பேரை பிடிக்கலன்னு யாரு சொன்னான்னா, அப்ப அவளையே பிடிக்காட்டா கூட பேரை பிடிக்கிறது பாருங்க. அதை போல நாமங்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் யோக்கியத்தை உண்டு. திருநாம சங்கீர்த்தனம் பண்ணி வியாதியை போக்கிக்கலாம், ஆயுளை நீடிச்சு கொள்ளலாம், சச்சரவுகளை போக்கிக்கலாம். ஏதும் நாம சங்கீர்த்தனம் நமக்கு கொடுக்கும். அதை எத்தனைக்கு எத்தனை பண்றோமோ அத்தனைக்கு எத்தனை நல்லது. கலியுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய தர்மம். நாம நம்மாழ்வார் பக்கத்தில் ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்காரு, அவர் சொன்னார், இந்த மாதிரி நாமங்களை நன்னா பாடு, அப்படி இப்படி ஆடு. ஆடணும்னா குட்டிக்கரணம் போட்டு ஆடணும்னார். அதை போல இந்த பஜனை பண்றதுங்கிறது தொத்திக்கும். இப்போ ஒருத்தர் நல்லா வேகமா மிருதங்கத்தை வாசின்னு பஜனை பண்ணிட்டா பாட்டே தெரியாட்டா கூட கொஞ்சம் அப்படி உடம்பு ஆடத்தான் ஆடும், கால் அப்படி தாளம் போடத்தான் ஆடும். கொஞ்சம் தெரிஞ்சவாளா இருந்தா வெட்கத்தை விட்டு ஆட ஆரம்பிச்சிடுவா. நாம சங்கீர்த்தனத்துக்கு முதல் தேவை வெக்கத்தை விடணும். வெக்கப்பட்டுட்டே உள்ள உட்காண்டிருந்தோம்னா சங்கீர்த்தனம் பண்ண வராது. எதுக்கு வெக்கம்? இப்போ நம்ம அப்பா பேரை சொல்லுன்னு கேட்டா தைரியமா சொல்லணுமா, வெக்கப்படணுமா? வெக்கப்பட்டா என்ன அர்த்தம்? உன் தந்தை பேர் என்னன்னு கேட்டு ஒருத்தர் எது அது என்னவா இருக்கும், அது கொஞ்சம் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னா ஆபத்துன்னு அர்த்தம். அதே போல நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கிறா, வெக்கப்படுறாருன்னா தப்பு ஏதோன்னு அர்த்தம். அதனால வெட்கப்படாமல் தைரியமா பாடு.
கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டன் உழலாதார் தலையினோன் ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார். கால் போய் தலையில் அடிக்கணும், தலை வந்து கால் அடிக்கணும், குட்டிக்கரணம் போட்டு வீதியார ஆடுனார் ஆழ்வார். சாமி ஆழ்வார் திணறி குக்கிராமம், நாங்க இருக்கிறது தூத்துக்குடி மகாநகரம், நீ ஏதோ உங்க கிராமத்துல ஆடலாம், இங்கெல்லாம் ஆடினா அதுவும் யார் வெளியில போயெல்லாம் ஆட முடியாது, அவள்லாம் கை தட்டி கேலி பண்ணுவான்னார். ஆழ்வார் அதை தெரிஞ்சுன்னு பதில் சொன்னார், அவன் கை தட்டுறத தாளமா வச்சுன்னு நீ ஆடு, நீ ஆடு. அவன் கை தட்டுறானோ இல்லை கேலி பண்றதுக்கு, உனக்கு தாளம் வேணுமே எப்படி ஆடுறதுக்கு, அதுக்கு அவன் கை தட்டுறதே தாளமா வச்சுக்கோ. பண்ணா 4 நாள் விடாம ஆடிப்பாரு, அவன் கேலி பண்ணி கை தட்டணும், உன்னோட சேர்ந்து ஆடலைன்னா என்னை வந்து கேளுன்னார். கண்டிப்பா சேருவான், ஆடாத போக மாட்டான். அதனால கிருஷ்ணா கோவிந்தா முராரே என்று சொல்லி சொல்லி ஆடு. ஹே புருஷோத்தம, ஹே கோவிந்தா, ஹே தீனாநாத என்று சொன்ன தானே வருகிறார் இல்லையோ. கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டுண்டுடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாது சனங்களிடையே. இப்படி எந்த ஒரு பரமபக்தன் ஆடுகிறானோ அவன் திருவடியை என் தலையால வச்சுக்கிறேங்கிறாரோ. எப்பேற்பட்ட ஆச்சாரியனா இருந்தாலும் யார் ஒருத்தன் நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய திருவடியை எடுத்து என் தலையில வச்சுக்கிறேன்னார். அது பாகவத பிரபாவம். இதை பத்தி ஒரே ஒரு சரித்திரம். நம்மாழ்வாரே பாகவதர்கள் பக்தர்களுடைய பிரபாவத்தை பாடுறார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலை இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பயணமை பரமனை பயிலுந்திருடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பினதோறும் எம்மை ஆளும் பரமரே. யாரு பரமபக்தனோ அவனுடைய திருவடியை என் தலையால தொட்டுக்கிறேன், அத்தனை பாபமும் தொலையும். நமக்கு பாபம் தொலைகிறதுக்கு மகான்களுடைய பாத தூளிய தலையால் தரிக்க வேணும். அந்த பாத தூளி ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிறோம் இல்லையோ, அவ திருவடி கழுவின தீர்த்தம் இருந்தால் பரமபக்தனுடைய பாத தூளியும் ஸ்ரீபாத தீர்த்தமும் மொத்த பாபங்களையும் கழிக்கும் செய்யணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டுட்டார். ஆனா இது ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு உரையாசிரியர்கள்லாம் இருந்தா. நம்மாழ்வார் பாடியிருக்கிற பாடல்களுக்கு நம்பிள்ளைன்னு ஒரு உரையாசிரியர், அவர் நிறைய எழுதினார். அவருடைய ஆச்சாரியனுக்கு நஞ்சியர்னு பேர். நஞ்சியர் சன்னியாசி, நம்பிள்ள கிரகஸ்தர், அவர் தான் சிஷ்யர். இல்லறத்தில் இருக்கிறவர் நஞ்சியர் சன்னியாச ஆசிரமம் வாங்கினுட்டார், துறவி. ஒருத்தன் வந்தான், அவனுக்கு திருவாய்மொழிக்கு அர்த்தம் தெரியல. அவன் நேர நஞ்சியர் இடத்துல போய், சுவாமி நீர் கொஞ்சம் எனக்கு திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை ஒரு வருஷத்துல சொல்லிக் கொடுக்குறீரா அப்படின்னு கேட்டான். அவர் எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, இனிமே சொல்றதுக்கெல்லாம் எல்லாரும் முடியாது, என் சிஷ்ய பிள்ளை இருக்கான், என்னை விட நன்னா சொல்லுவான், அவங்ககிட்ட கேட்டுக்கோ, நம்மள்கிட்ட கேட்டுக்கோன்னார். அவன் வந்தவன் சொன்னா, நீர் சன்னியாசி காஷாயம் கட்டின்னு இருக்கீர், உம்மை நமஸ்கரித்து உம்மகிட்ட உட்காந்து கேட்டுக்கிறது எனக்கு ஒன்றும் வெட்கம் இல்லை. ஆனால் அவர் வெள்ளை வேட்டி கட்டின்னு இருக்கார், நானும் இல்லறத்தில் இருக்கேன், அவரும் இல்லறத்தில் இருக்கார், என்னை விட அவர் என்ன வசதி இப்போ, அதனால அவரை விழுந்து வணங்கி கேட்கறதுக்கு என் மனசு ஒப்பலை, அதனால நான் கேட்க மாட்டேன், உம்மை வேணும்னா நான் நமஸ்கரிக்கிறேன். அவர் பார்த்தார், திருவாய்மொழி தெரியாததுக்கு இவனுக்கு வெக்கத்தை காணும், இவரை நமஸ்கரிக்கிறதுக்கு இவ்வளவு வெக்கப்படுறான், இது ரொம்ப நல்ல நியாயமா இருக்கே, இருந்தாலும் அவன் கேட்டுக்கணும்னு அவருக்கு ஆசை, வந்தவனை விட்டுவிடக்கூடாது. அதனால என்ன பண்ணார், கவலைப்படாதே, என் சிஷ்யம் உன்னை நமஸ்கரித்து சொல்லுவான்னுட்டாரோ, நீ அவனை விழுந்து வணங்க வேண்டாம், நீங்க போங்கோ ஸ்ரீரங்கத்துல எங்கேயானு மூலையில ஒரு இடத்த எடுத்துங்கோ, ஒத்துருக்கும் கண்டப்படாம, ஏன்னா அந்த பணக்காரனுக்கு வெக்கமா, இவர்கிட்ட நான் உட்காந்து கேட்கறேன்னா ஊர் என்ன சொல்லுமோன்னு வெக்கம், விஷயம் தெரியாத பத்தி அவன் வெக்கமே படலை. அது தெரியாட்டா ஒருத்தர்கிட்ட போய் கேட்டுக்க வேண்டியதானே, கேட்டுக்கிறதுக்கு வெக்கம். 1000 கால் மண்டபம் தெரியுமா, ஸ்ரீரங்கத்துல கீழவாசியலுக்குள்ள நுழைஞ்சில்னா 1000 கால் மண்டபம் இருக்கோ இல்லையா, அதனுடைய மூலையில போய் உட்காண்டாலாம். உட்காந்துன்னுட்டு இந்த யார் கேட்டுக்கு வந்தானோ அவன் சொல்றாப்புல தோரணையில உட்காந்துக்கிறான், யார் சொல்றாரோ அவர் கேட்டுக்கிறாப்புல உட்காந்துக்கிறார். ஆழ்வார் என்னன்னு பாடியிருக்கார், அடியார் 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 இந்த வையம் உண்டு ஆலிலை அன்னவசம் செய்யும் படி ஆதுமில் குழவிப்படி அந்த பிரான் தனக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல்லாயிரம். அப்ப தொண்டனுக்கு தொண்டன் ஆழ்வார் இவ்வளவு ஆச்சரியமா பாடியிருக்கச்சே, சாமி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும், உம்மை சேவிக்க மாட்டேன்னு சொன்னேன், தப்பா போச்சு. அந்த சுவாமி என்ன பண்ணார், எங்க ஆச்சாரியன் என்ன ஆணையிட்டு இருக்கார், உங்ககிட்ட நமஸ்காரம் பெத்துக்காம சொல்லணும்னு தான் என்ன சொல்ல சொன்னார் அவர். நீர் எப்ப சொன்னீரோ இனிமே உங்களுக்கு ஒன்றும் உபன்யாசமே கிடையாது, புஸ்தகத்தை மூட்டார். வந்தவன் பார்த்தா சேவிக்க மாட்டேன்னு சொல்லச்சே விஷயம் கிடைச்சது, சேவிக்கிறேன்னு ஒத்துக்குச்சே சொல்லவே மாட்டேங்கிறார். திரும்ப அந்த ஆச்சாரிய இடத்துல போய் அவர் காலை பிடிச்சு, சுவாமி நானே நமஸ்காரம் பண்றேன், இவரை கொஞ்சம் திரும்பி தொடர்ந்து சொல்ல சொல்லுன்னு கேள்வி வந்தாலும். இப்போ எதுக்கு தெரியுமோ அந்த கதை சொன்னேன், கலியுக தர்மத்திலே சமுதாயத்தை குறித்து எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதைய நிதையத்தினா ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பழமை
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।